வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷன்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேட்டர்னை பார்த்துட்டு சிலபஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? இதுல உங்களுக்கு 4 செக்ஷன்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஒன்னு மேத்தமெட்டிக்ஸ், ரெண்டாவது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், மூணாவது ஜெனரல் அவேர்னஸ், நாலாவது இங்கிலீஷ். இந்த ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்துமே உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸுங்க. சரிங்களா? மொத்தமா 80 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்குமே உங்களுக்கு 2 மார்க் வீதமா மொத்தமா 40 மார்க் ஒவ்வொரு செக்ஷனுக்கும். அது போல 4 செக்ஷனுக்கும் சேர்த்து 160 மார்க்ஸ், 160 மதிப்பெண்கள். சரிங்களா? அடுத்தது எக்ஸாம் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ்ங்க. சரிங்களா? 60 நிமிடங்கள் கொடுப்பாங்க. நீங்க இந்த 60 மினிட்ஸ்ல நீங்க 80 கொஸ்டின்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்த சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தான் சிலபஸ். இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அப்கமிங் வீடியோல ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற வெயிட்டேஜ் பார்க்கலாம். சரிங்களா? செப்பரேட்டா ஒரு வீடியோவா பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோல இதை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆயிரும். நம்ம ஃபியூச்சர் வீடியோல நம்ம இதுக்குன்னே ஒரு தனி வீடியோவா பார்ப்போம். சரிங்களா? ரைட்டிங் இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்க ரெஃபரன்ஸ்க்கு. அடுத்ததா இந்த வீடியோல நம்ம பார்க்குற ஒவ்வொரு கொஸ்டினுமே இப்படிதான் இருக்கும். இங்கிலீஷ்ல இருக்கும் அண்ட் தென் தமிழ்லயும் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இங்கிலீஷ்ல புரியல அப்படின்னா தமிழ்ல ரெஃபர் பண்ணிக்கலாம், அல்லது தமிழ்ல ஒரு சில வேர்ட்ஸ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா இங்கிலீஷ்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்லயும் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்லயும் தமிழ்லயும் கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்க. அடுத்தது இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ் இல்லைங்களா? 60 மினிட்ஸ். ஒவ்வொரு செக்ஷனுக்குமே உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ். இப்பதானே பார்த்தோம் 20 கொஸ்டின்ஸ். அப்ப அப்ராக்சிமேட்டா நீங்க ஒவ்வொரு செக்ஷனுக்குமே 15 மினிட்ஸ் வந்துட்டு அலாட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? 5 நிமிஷத்துக்குள்ள 20 கேள்விகளை வந்து நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அப்படி பண்ணணும்னா நம்ம இந்த 60 டேஸ்ல எதெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு வாய்ப்பாடு. சரிங்களா? வாய்ப்பாடு உங்களுக்கு குறைஞ்சது 20 வரைக்கும் தரவா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது கான்செப்ட்ஸ். ஒவ்வொரு டாபிக்குமே உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கணும். அப்பதான் அந்த கொஸ்டினை படிக்கும் போது நம்ம இப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். சரியா? ரெண்டாவது ட்ரிக்ஸ். நம்ம எல்லாமே மேத்தமெட்டிக்ஸா போக முடியாது. சரிங்களா? அப்படி மேத்தமெட்டிக்ஸா போனோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம்னா ஒரு கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட 60 to 80 செகண்ட்ஸ் ஆயிரும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கே. சரியா? நாம வந்துட்டு ஒரு கொஸ்டினை 15 to 20 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ணும். சரிங்களா? அப்படி பண்ணாதான் நம்மளால இந்த 5 நிமிஷத்துக்குள்ள 20 கொஸ்டினுமே ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அதிகபட்சம் ஒரு சில கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 20 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். சரியா? படிக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட், அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ஒரு 20 செகண்ட்ஸ். இப்படி எடுத்துக்கிட்டாதான் உங்களால அந்த 20 கொஸ்டின்ஸ் அந்த டைம்குள்ள சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் போட முடியும். சரியா? அப்படி பண்ணணும்னா ஒன்னு வாய்ப்பாடு, ரெண்டாவது கான்செப்ட், மூணாவது ட்ரிக்ஸ். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் அந்த டைம்குள்ள உங்களால சால்வ் பண்ண முடியும். சரியா? நானும் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? அது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் டாபிக் வைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க டாபிக் வைஸா ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்களுக்கு டாபிக் வைஸ் அந்த கான்செப்ட் வந்து கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? நாலாவதா என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? அது 3 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே விட்டக்கூடாது. கான்செப்ட் எனக்கு கிளியரா தெரியும், ட்ரிக்ஸ் தெரியும், அண்ட் தென் வாய்ப்பாடு எனக்கு 20 வரைக்கும் தெரியும் சார் தரவா அப்படின்னா அதோட விட்டுறக்கூடாது. அதை தாண்டி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? இந்த 4 விஷயத்த இந்த 60 நாளைக்கு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸாம்ல போகும்போது 20 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 15 மினிட்ஸ்க்குள்ளேயே 20 கொஸ்டினுக்கும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ரைட்டுங்க. ரைட். அடுத்ததா இந்த ஹோல் டாபிக்லயும் நம்ம 2 ரேஷியோ தான் ஃபாலோ பண்ண போறோம். சரிங்களா? 2 ரேஷியோ தான். இதை நான் ட்ரிக்ஸ்னு சொன்னேன். சரிங்களா? ஒண்ணு என்ன அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இதை தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நேர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ரெண்டாவதா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இதை வந்துட்டு எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அல்லது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. இதை டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க, இதை இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இது 2 தான் ஃபாலோ பண்ணுவோம். நான் ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் இது மாதிரி சொல்லும் போது நேர்மாறல் அப்ளை பண்ணுங்கன்னா நான் இப்போ சொல்றதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இப்ப ஸ்டார்ட் பண்றதுனால ஒரு தடவை சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லி தரும் போது ஈஸியா அந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி உங்களால ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். சரியா? இப்ப பாருங்க, நான் முதல் நேர்மாறல்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? கவனிங்க. இப்ப A, B, C, D இப்படின்னு ஒரு 4 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்படி ரேஷியோல எழுதும்போது இப்படி எழுதுவோம். A is to B equal to C is to D இப்படி எழுதுவோம். சரியா? இது பெருக்கினாலும் இது பெருக்கினாலும் சமமா இருக்கணும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நேர்மாறல், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதை இப்படி கூட எழுதிக்கலாம். A, B, C, D ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்ப உதாரணமா இந்த ஏவோட மதிப்பை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த கொஸ்டின் மார்க்கோட டயகனல்ல கீழே போட்டுட்டு மீதி 2 நீங்க அப்படியே மேல பெருக்கிக்க வேண்டியதுதான். சரியா? அதாவது பாருங்க, ஏவோட மதிப்பு தெரியாது. இப்ப ஏவோட மதிப்பை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சியவும் பியவும் மேல பெருக்கிட்டு இந்த ஏத்தாப்புல இருக்குல்ல ஏக்கு ஏத்தாப்புல டிஏ கீழே போடணும். இது புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இப்ப ரெண்டாவது கவனிங்க. எனக்கு ஏ தெரியும், பி தெரியாது, சி தெரியும், பி தெரியும். இந்த பி தெரியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தெரிஞ்ச வேல்யூ சியை கீழே போட்டுட்டு
இந்த ரெண்டு டயகனலையும் இதை நம்ம மூளை விட்டம்னு சொல்லுவோம் சரியா. அந்த மூளை விட்ட மதிப்பை மேல போட்டுக்கணும் அவ்வளவுதான். போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா பியோட மதிப்பு கிடைக்கும் சரிங்களா. மூணாவது இப்ப ஏ தெரியும், பி தெரியும், சி வந்துட்டு தெரியாது, டி தெரியும் அப்படின்னா இதுக்கும் அதே மாதிரி தான் சியோட டயகனல கீழே போட்டு மீதி ரெண்டையும் மேல போடணும் சரிங்களா. அப்ப ஏ இன்டு டி பை பி ஈக்குவல் டு சி சரிங்களா. அதே மாதிரி நாலாவது பாருங்க, ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும், டி தெரியாதுன்னு சொன்னோம் அப்படின்னா அந்த டியை கண்டுபிடிக்கணும்னா டயகனல கீழே போட்டு மீதி ரெண்டையும் மேல போடணும். அப்ப சி இன்டு பி டிவைடட் பை ஏ போட்டீங்க அப்படின்னா பாருங்க இந்த டிக்கு ஏத்தாப்புல இருக்கிற ஏவை கீழே போட்டு சியும் பியும் நான் மேல இன்ட்டு பண்ணிக்கிட்டேன் சரியா. நான் எதனால பெருக்கிறேன் எதனால வகுக்கிறேங்கிற காரணம் உங்களுக்கு தெரியணும், அதுக்குதான் நான் சொல்லி தரேன் சரிங்களா. எதனால பெருக்கிறோம் எதனால வகுக்கிறோம் அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு தெரியணும் சரியா. ரைட். இப்ப பாருங்க இந்த டியை நான் கீழே போடுவேன் அவ்வளவுதான் சரிங்களா. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நேர்மாறல்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமா 25% மதிப்பு 60 அப்படின்னா 100% என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. நீங்க உடனே என்ன பண்ணணும், இந்த 25 கீழே போடணும் சரியா. இந்த 100யும் 60யும் மேல பெருக்கணும் அவ்வளவுதாங்க சரிங்களா. அவ்வளவுதான். இப்ப பண்ணீங்கன்னா என்ன வரும், இது அடிப்பீங்க 4ன்னு போடுவீங்க, 6 நாங்க 24, அப்ப வேல்யூ வந்து 240 அப்படின்னு சொல்லுவீங்க அவ்வளவுதான் சரிங்களா. இதுதான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் புரியுதுங்களா. இப்ப இப்படி கேட்கறேன்னு வச்சுக்கோங்க பாருங்க. இப்ப இப்படி உள்டாவா, அதாவது 60% வந்துட்டு 240னா சரிங்களா. 120ங்கிறது எத்தனை பர்சன்ட் அப்படிங்கிறன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு நீங்க என்ன பண்ணும், கொஸ்டின் மார்க் டயகனல் கீழே போட்டு இது ரெண்டையும் மேல இன்ட்டு பண்ணும் சரிங்களா. மேல 60 இன்ட்டு 120, கீழே இந்த 240 இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே கீழே போட்டுருங்க அவ்வளவுதான் சரிங்களா. இப்ப அப்படியே அடிச்சீங்கன்னா என்ன வரும், இது அடிச்சுன்னா 2, இது அடிச்சீங்கன்னா 30. உங்களுக்கு போக போக இதையும் சால்வ் பண்ண மாட்டீங்க, அப்படியே போட்டுருவீங்க சரியா. ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இப்படி போடுவீங்க, அதுக்கப்புறம் இது கூட போட மாட்டீங்க. எது மேல போடணும், நியூமரேட்டர் வேல்யூ எதை வச்சுக்கணும், டினாமினேட்டர் வேல்யூ எதை வச்சுக்கணும்னு உங்களாலேயே கரெக்டா அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும் சரியா. கத்துக்கிற ஸ்டேஜ்ல இப்படி பண்ணுங்க சரிங்களா. இப்ப 0 லெவல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரா இருக்கும் சார், எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க டேரக்டா நான் வந்துட்டு சொல்ற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. ரைட். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், தமிழ்ல நேர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. ரைட். அதே போல அடுத்தடுத்த வீடியோலயும் இந்த இன்ட்ரோ மட்டும் இருக்கும் சரிங்களா. நீங்க அப்படியே இன்ட்ரோ கவனமா பாருங்க. எந்த டைமிங்ல வந்துட்டு இந்த இன்ட்ரோ முடியுதோ அடுத்த வீடியோல வரும்போது டைரக்டா அந்த டைமுக்கு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரைட். ஏன்னா அடுத்த வீடியோல புதுசா பாக்குறவங்களுக்கு வந்துட்டு நம்ம இன்ட்ரோ சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சாதான் அவங்களுக்கும் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும் சரியா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல இந்த இன்ட்ரோ இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்ட்ரோ என்ன டைம்ல முடியுதோ அந்த டைம்லுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா நீங்க கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் பண்றதை பார்க்க போயிடலாம் சரியா. ரைட். கவனிங்க. இப்ப இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னா, இப்ப ஏ பி சி டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏவோட மதிப்பு தெரியாதுன்னா இதோட பக்கத்துல இருக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே போடணும், இது ரெண்டையும் நீங்க மேல போட்டுக்கணும் சரியா. அதாவது சி இன்டு டி டிவைடட் பை பி. அப்ப நமக்கு என்ன வரும்னா ஏவோட மதிப்பு வரும் சரியா. ரெண்டாவது பாருங்க, ஏ தெரியும் ஆனா பி தெரியாது, சியும் டியும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் அதே மாதிரி தான் நீங்க பண்ணணும். என்ன பண்ணும், பிக்கு பக்கத்துல இருக்கிற ஏவை வந்துட்டு கீழே போட்டுக்கணும் சரியா. மீதி ரெண்டையும் சியும் டியும் மேல போட்டுக்கணும், சியும் டியும் மேல போட்டுக்கணும். எதுக்கு அப்படின்னா பிஏ கண்டுபிடிக்க. சொல்றது புரியுதுங்களா. இப்ப ஏவை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும், பக்கத்துல இருக்கிற பிஏ கீழே போட்டுட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணும் மேல பெருக்கிக்கணும். மேல போடுங்க அப்படின்னா பெருக்குங்கன்னு அர்த்தம், கீழே போடுங்க அப்படின்னா வகுத்துருங்க அப்படின்னு அர்த்தம் சரியா. ரைட். அடுத்தது இப்ப மூணாவது பாருங்க, ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியாது, டி தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சி தெரியாதுன்னா பக்கத்துல கீழே போட்டுட்டு சரியா, சிக்கு பக்கத்துல என்ன இருக்கு, டி இருக்கா, டியை கீழே போட்டுட்டு ஏவியும் பியும் மேல பெருக்குங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா சியோட மதிப்பு கிடைக்கும் சரியா. இப்ப நாலாவது, ஏ பி சி டி தெரியாதுன்னா இதுக்கு பக்கத்துல இருக்கிற சியை கீழே போடணும் சரிங்களா. ஏவியும் பியும் என்ன பண்ணிக்கணும், நீங்க மேல போட்டுக்கணும். எதுக்கு அப்படின்னா இந்த டியை கண்டுபிடிக்க அவ்வளவுதாங்க சரிங்களா. இது நாலாவது. இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம 2 இடத்துல அப்ளை பண்ணுவோம். ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க், ரெண்டாவது ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். இந்த 2 இடத்துல ஃப்ரீக்வெண்டா அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. மித்த டாபிக்லயும் சில இடத்துல அப்ளை பண்ணுவோம், இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயும் சில இடத்துல அப்ளை பண்ணுவோம். ஆனா உங்களுக்கு அதிகமா எங்க அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அண்ட் தென் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். இந்த 2 டாபிக்ல தான் அதிகமா நம்ம இதை அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. ரைட்டுங்க. ஓகே, இது நான் சொல்லி கொடுத்தது இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. ரைட். நம்ம இன்னைக்கான கொஸ்டினை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாங்களா. ரைட். கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பிடிஎஃபா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிக்கிறோம் சரியா. அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ எண்ட்லயும் அது என்னங்கிறத காமிக்கிறேன் சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு இதை பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்க ப்ரிப்பரேஷனுக்கு. அதுல உங்களுக்கு ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோடய இருக்கும் சரிங்களா. ரைட். இங்க கவனிங்க. A hostel has a stock of 6190.80 kg of wheat.
சரிங்களா? அதாவது பாருங்க என்ன சொல்றாங்க, ஒரு விடுதியில 105 மாணவர்களுக்கு 22 நாட்களுக்கு 6190.80 கிலோ கோதுமை இருப்பு உள்ளது. சரிங்களா? ஸ்டாக் இருக்கு. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? 105 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரிங்களா? 22 நாட்களுக்கு இருக்கு. 5 நாளைக்கு பிறகு 14 பேரு அந்த ஹாஸ்டல்ல ஜாயின் பண்றாங்க. சரியா? 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த ஹாஸ்டல்ல ஜாயின் பண்றாங்க. இஃப் ஆல் த ஸ்டூடெண்ட் ஈட் த சேம் ஃபுட், இப்ப எல்லாருமே அதே உணவு வந்து சாப்பிடுறாங்க. சரியா? நீங்க அப்படியே தமிழ்ல பாத்துக்கோங்க, நான் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் இங்கிலீஷ்ல சொல்லும் போது தமிழ்லையும் சொல்லிடுறேன். ஏன்னா ரெண்டையுமே ஒவ்வொருத்தடி நான் படிச்சுன்னா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். சரிங்களா? நீங்க அப்படியே தமிழ்ல பாத்துக்கோங்க. சரிங்களா? ரைட், நான் தமிழையும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன், நீங்க அப்படியே ஒரு தாட்டி படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா எப்பயுமே நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டினை படிச்சு உள்வாங்கிக்கணும். சரியா? அப்பதான் எந்தெந்த டேட்டா நம்ம கொஸ்டின்ல இருந்து எடுக்கிறோம், எந்தெந்த டேட்டா வந்துட்டு நாம சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். சரியா? ரைட். ஈட் த சேம் ஃபுட். தென் ஃபார் now how many days the remain wheat will enough for the student. சரிங்களா? சமயம் புரியுதுங்களா? 105 பேருக்கு தேவையான உணவு 22 நாளைக்கு இருக்கு. சரிங்களா? இப்ப 5 நாள் அவங்க சாப்பிட்டாங்க. 5 நாள் சாப்பிட்டாங்கன்னா இப்ப எத்தனை நாளைக்கு அந்த ஃபுட் இருக்கும் அப்படின்னா, அதே 105 பேர் அந்த ஹாஸ்டல்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே 105 பேர் அந்த ஹாஸ்டல்ல இருக்காங்க அப்படின்னா இப்ப எத்தனை நாளைக்கு அந்த ஃபுட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 22 நாள் 5 நாள் சாப்பிட்டாங்க. அப்ப 22ல இருந்து நீங்க 5 கழிச்சிடுங்க. கழிச்சா இன்னும் 17 நாட்களுக்கு தான் வரும். சரிங்களா? பாருங்க, 105 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இன்னும் அந்த உணவு 17 நாட்களுக்கு தான் வரும். ஆனா இப்ப அதே எண்ணிக்கையில மாணவர்கள் இல்ல. இப்ப எத்தனை பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா 14 மாணாக்கள் சேர்ந்துட்டாங்க. சரிங்களா? அப்ப 14 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கூட ஜாயின் பண்ணதுனால இப்ப அங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னா 105ஓட இந்த 105ஓட இந்த 14 ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? 14 ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 119 வரும். சரிங்களா? 119 பேருக்கு எஸ்னா ஸ்டூடெண்ட். சரியா? 119 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு நாளைக்கு அந்த உணவு நீடிக்கும், அவ்வளவுதாங்க. சரிங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா பாருங்க, ஆட்கள் கூடும்போது உணவோட காலம் வந்து குறையும். சரியா? அதை கன்சியூம் பண்ற நாட்கள் வந்து குறையும், அதை நுகரக்கூடிய நாட்கள் குறையும். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்ளை ஆகுது. சரியா? இந்த பக்கம் கூடனா இந்த பக்கம் குறைஞ்சா இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எதிர்மாறல். இங்கிலீஷ்ல இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப என்ன பண்ணுவீங்க, கொஸ்டின் மார்க் பக்கத்துல இருக்கிறத போட்டு மீதி ரெண்டையும் மேல போடுங்க. அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு காரணம் புரியும், எதனால பெருக்கிறோம், சரியா, எதனால வகுக்கிறோம் அப்படிங்கிற காரணம் புரியும். எதனால 119 கீழே போறோம்னு புரியுது உங்களுக்கு? ஏன்னா இது என்னன்னா இன்வெர்ஸ். இன்வெர்ஸ் என்னது? எதிர்மாறலாம் நடக்குது. இது ஏறுனா இது குறையுது. சரிங்களா? எப்பயுமே அதிக பேர் நம்ம ஒரு உணவை சாப்பிட வரும்போது அந்த உணவோட கன்சம்ஷன் வந்து கம்மியாகும் இல்லையா? இப்ப உதாரணமா நம்ம ஒரு 5 கிலோ அரிசி வச்சிருக்கிறோம், வீட்டுல வந்துட்டு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு நீடிக்குது அப்படின்னா புதுசா உடம்புல 2 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? சொந்தக்காரங்க 2 பேர் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்கள் குறையும். சரியா? 5 நாட்கள்ங்கிறது 3 நாட்கள் ஆகும். அப்ப ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அந்த நுகரக்கூடிய நாட்கள் வந்து குறையும். சரியா? அதனால நான் வச்சுக்கணும். அதனாலதான் நம்ம இது என்னன்னு சொல்றோம், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்றோம். சரியா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் டைம் எடுத்துக்கும் ஒழிய சால்வ் பண்ணது ஒரு 5 செகண்ட்ஸ் தான். சரியா? அதுக்கு மேல டைம் எடுத்துக்காது. சரிங்களா? உங்களுக்கு புரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் எடுத்துக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம இதை கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு புரியணும் இல்லையா, கிளியரா, அதுக்காக தான். சரியா? ரைட். இது அப்படியே இதை கேன்சல் பண்ணுங்க. சரிங்களா? இது அப்படியே கேன்சல் பண்ண என்ன வரும், 7 டைம்ஸ் வருமா? அப்படியே இந்த 7ஆல இதை கேன்சல் பண்ணுங்க. 7ஆல இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 1 டைம். 10ல 7 ஒரு 30, மீதி 3 5 30. சரியா? அப்ப எத்தனை நாளைக்கு வந்து உணவு நீடிக்கும் அப்படின்னா 5 நாளைக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 15 days. கிளியரா புரியுதுங்களா? அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு ஸ்டெப் உங்களுக்கு நல்லா புரிய இந்த ஸ்டெப்பையும் நீங்க அவாய்ட் பண்ணிடுவீங்க. அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்டெப்லயே ஆன்சர் சொல்லிடுவீங்க. சார் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே இந்த குவான்டிட்டி எல்லாம் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே அளவுல உணவு தானே சாப்பிடுறாங்க. இது நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்மள கொஞ்சம் டைவர்ட் பண்றது, நம்ம மேத்தமெட்டிக்கலா போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரியா? நீங்க அதை நுணுக்கமா புரிஞ்சுக்கிட்டு இதை வந்துட்டு ஒரு 10 செகண்ட்குள்ள ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி போட்டாதான் நம்மளால சாத்தியம். சரிங்களா? கொஸ்டினை படிக்க நமக்கு ஒரு 10 செகண்ட் ஆயிடும். சரிங்களா? அந்த இதை சால்வ் பண்ண ஒரு 10 செகண்ட் ஆயிடும். வாய்ப்பாடு தெரிஞ்சதான் நீங்க வேகமா அடிப்பீங்க. சரிங்களா? இந்த 17ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சது அடிச்சோம்னா நமக்கு எத்தனை தாட்டி வரும் அப்படின்னா 7 தாட்டி வரும் தெரியும். டேரக்டா நீங்க என்ன பண்ணலாம், அந்த 7ஆம் வாய்ப்பாடு அடிச்சீங்கன்னா 5 தாட்டி வரும் நமக்கு தெரியும் இல்லையா? 5 7 105 அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? சொல்லும் போது உங்களுக்கு டக்குனு ஆன்சர் வந்துடும். அதுதான் வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ரைட்டுங்க. அடுத்த கொஸ்டின் போக ஸ்பீடா பாத்துக்கலாம். வந்து உங்களுக்கு மைண்ட் செட் ஆகணும். சரிங்களா? நான் என்ன சொல்லி தரங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியணும். அதுக்கு நீங்க டெவலப் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா போறேன், போக நான் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட்டுங்க. இல்ல நான் சொல்லி தரது கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னா நீங்க கூட ஸ்பீட் வச்சுக்கோங்க. சரிங்களா? 1.5 2 கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட்டுங்க. ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நான் சொல்றேன், ஃபாஸ்ட் வச்சுக்கலாம் நீங்க. ரைட். இப்ப பாருங்க ஆக்சன் பாருங்க. ரெண்டாவது, a boy increases his speed to 9/5 times of his original speed. சரிங்களா? ஒரு சிறுவன் என்ன பண்றானா தனது வேகத்தை 9/5 மடங்காக அதிகரிக்கிறான். சரியா? by doing this he reaches his school 40 minutes before the usual time. சரியா?
இதை செய்வதன் மூலம் அவர் வழக்கமான நேரத்திற்கு 40 நிமிடங்களுக்கு முன்பே தனது பள்ளியை அடைகிறார். சரிங்களா? how much time does he takes usually? அப்ப வந்துட்டு வழக்கமான வேகத்துல போகும்போது வழக்கமான நேரம் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? ரைட்டுங்க. எப்பயுமே பாருங்க, தூரம் வந்துட்டு எப்பயுமே சமமா இருக்கும்போது, சரியா, தூரம் வந்து நிலையானதா இருக்கும்போது, சரிங்களா, எப்பயும் பாருங்க, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறான் அப்படின்னா, வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறான் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்டன்ஸ்ங்கிறது இங்க பிக்ஸடா தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். சரியா? போகும்போது ஒரு வழியில, வரும்போது இன்னொரு வழியில வந்து என்ன சார் டிஸ்டன்ஸ் எப்படி சார் பிக்ஸடா இருக்கும் அப்படின்னா நீங்க யோசிக்க கூடாது. எப்பயுமே இந்த மாதிரி கணக்கு கொடுக்கும்போது எந்த வழியில போனாரோ அதே வழியில திரும்ப வந்தாரு, எல்லாம் தான் சேம் ரூட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். சரியா? அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன எடுத்துக்கணும், டிஸ்டன்ஸ் பிக்ஸ்ட்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த சம சால்வ் பண்ணலாங்களா? கவனிங்க. அப்ப இந்த 5 பங்குங்கிறது என்னன்னா முன்னாடி போன வேகம். இந்த 9 பங்குங்கிறது என்னன்னா இப்ப போற வேகம். சரியா? அப்ப 5 பங்கு வந்து பழைய வேகம், 9 பங்கு வந்துட்டு புது வேகம். சரியா? இதுதான் ஸ்பீடு. எப்பயுமே நீங்க ஸ்பீடை மாத்தி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நேரம் நிலையா இருக்கும்போது, சரி, நேரம் இல்ல, தூரம் நிலையா இருக்கும்போது வேகத்தை மாத்தி எழுதுனீங்க அப்படின்னா அதான் டைம். அப்ப இப்ப முன்னாடி 9 பங்கு நேரம் எடுத்துக்கிட்டாருன்னா இப்ப 5 பங்கு நேரம் எடுத்துக்கிட்டாரு. அப்ப பாருங்க ரெண்டுக்கு வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பங்கு நேரம். இந்த 4 பங்கு நேரம் தான் இந்த 40 நிமிடங்கள். சரிங்களா? அவ்வளவுதாங்க. அப்ப 4 பங்கு நேரம் 40 நிமிடங்கள் அப்படின்னா 40 மினிட்ஸ் அப்படின்னா இந்த 9 பங்கு தான் வந்துட்டு ஆரம்பத்துல அவர் போன நேரம். அப்போ 9 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. இங்க நேர்மாறல் அப்ளை பண்ணுங்க, டைரக்ட் ப்ரொபோர்ஷன். கொஸ்டின் மார்க்கோட டயகனல் கீழே போடுங்க, மீதி ரெண்டையும் மேல போடுங்க. சரியா? அப்போ 9 × 40 டிவைடட் பை 4. சரியா? போக போக இந்த ஸ்டெப்லாம் நீங்க தவிர்த்துருங்க. சரியா? அவாய்ட் பண்ணிடுங்க, டைரக்டா இந்த ஸ்டெப்பை மட்டும் போடுங்க. சரியா? இதெல்லாமே நீங்க மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? இதை போய் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 10 வரும். அப்ப 90 மினிட்ஸ் வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ். அவ்வளவுதாங்க. சரிங்களா? ரைட். அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ரைட்டுங்க. இப்ப அதை கவனிங்க. இப்ப அது ஒரு சிம்பிளிஃபிகேஷன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ரைட். கவனிங்க. எப்பயுமே இந்த பிராக்கெட் குள்ள சால்வ் பண்ணுங்க. சரியா? வந்துட்டு இந்த பிராக்கெட் குள்ள, அதுக்கப்புறம் இந்த கர்லிங் பிராக்கெட், அப்புறம் இந்த ஸ்கொயர் பிராக்கெட், இந்த ஆர்டர்ல போகணும். சரியா? அடுத்ததான் என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்ததான் வகுப்போம், அப்புறம் பெருக்குவோம், அப்புறம் கூட்டுவோம், கழிப்போம். கூட்டல் கழித்தல் முன்ன பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வகுத்தலுக்கு அடுத்தது பெருக்கல் பண்ணும். இது ஸ்ட்ரெயிட்டா பண்ணும். சரியா? வந்துட்டு இந்த பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட்ல கரெக்ட் பண்ணுங்க. ஸ்கொயர் பிராக்கெட், சரியா? ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கோ என்ன இருக்கோ அது. அதுக்கப்புறம் இந்த கர்லிங் பிராக்கெட், இந்த கர்லிங் பிராக்கெட் இருக்கு இல்லையா, அதை சால்வ் பண்ணுங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ்ட் பிராக்கெட் இருக்கு இல்லையா, அதை சால்வ் பண்ணுங்க. இந்த ஆர்டர்ல போங்க. சரிங்களா? ரைட். வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல், இந்த ஆர்டர்ல போனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆன்சர் வரும். ஆன்சர்ல எந்த மிஸ் மேட்ச் இருக்காது. சரியா? இந்த பிராக்கெட்ல சால்வ் பண்ணலாமா? இது சால்வ் பண்ணா 7ல 3 போச்சுன்னா 4. சரியா? ரைட். அடுத்தது இதை நம்ம டிவைட் பண்ணிடலாம். இதை டிவைட் பண்ண என்ன வரும், இது டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 10 வரும். இல்ல இதே கூட நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். 4 கேன்சல் பண்ணிட்டு அங்க என்ன இருக்கும், 40 இருக்கும். அப்படிங்கிறது நீங்க வச்சுக்கலாம். சரி, இல்ல நீங்க இது கேன்சல் பண்ணி இது பெருக்கா 40 தான் வரும். இது கேன்சல் பண்ணிக்கலாம், 7 வரும். அப்ப இங்க என்ன வந்துச்சுன்னா 7 + 10 × 4. ரைட். இப்ப இந்த ஹோல் பிராக்கெட் குள்ள நீங்க கேன்சல் பண்ணணும், சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண என்ன வரும், 7 + 40. 7 + 40 என்ன வரும், நமக்கு 47 வரும். இது சால்வ் பண்ணியாச்சா? அடுத்து இன்டூ. இதை டிவைட் பண்ண பிறகுதான் நீங்க பெருக்கணும். சரியா? இதை டிவைட் பண்ணுங்க. 48 8ஆல வகுத்தீங்கன்னா எத்தனை தாட்டி வரும், 6 தாட்டி வரும். சரியா? அப்ப இங்க 6 போட்டுக்கோங்க. இப்ப நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 6 × 4 24, 240. இது நான் 47 வச்சுக்க மாட்டேன். என்னன்னு வச்சுக்கோன்னா 40ஆவும் 7ஆவும் வச்சுப்பேன். அப்பதான் என்னால ஈஸியா பெருக்க முடியும். சரியா? இத ஒரு நம்பரை 40ஆல, அதாவது 40 6ஆல பெருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை மட்டும் பெருக்கினா போதும். நீங்க 6 × 4 24, இந்த 0 அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். சரியா? அடுத்து பாருங்க 6 7 42. இப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா 282 வரும். அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 282. ரைட். இது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? ரைட்டுங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் கொடுக்கல, இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர்னு சொல்லிட்டு. சரியா? 282. உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் அந்த பிடிஎஃப்ல இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்க இப்ப அப்படியே இதை நோட் பண்ணிக்கோங்க. 282 தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரைட்டுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. விகாஷ் வந்து பாத்தீங்கன்னா buys 5 bananas for ₹4 and sells 4 bananas for ₹5. Find his profit percentage. விகாஷ் 5 வாழைப்பழங்களை ₹4 வாங்கி 4 வாழைப்பழங்களை ₹5 விற்கிறார். அவரது லாப சதவீதத்தை கண்டறியவும். சரியா? இப்ப பாருங்க, இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா வாங்கின எண்ணிக்கை 5 வாழைப்பழங்களை வாங்குறாரு, அது வந்துட்டு விற்ற விலையாச்சு. சரியா? சேல்ஸ் பண்ண ரேட் ஆச்சு. அதே மாதிரி வாங்கின விலை என்னவாச்சு அப்படின்னா விற்ற எண்ணிக்கையா மாறி போச்சு. இது மாதிரி இந்த 2 நம்பரை மட்டும் வச்சு ஒரு சம ஃப்ரேம் பண்ணாங்கன்னா ரொம்ப சிம்பிளா போடலாம். என்ன தெரியுமா பண்ணலாம், இந்த வாங்கின விலையை ஸ்கொயர் பண்ணுங்க, 4 ஸ்கொயர் பண்ணுங்க.
4 என்ன வரும்? ஸ்கொயர்னா ஒண்ணும் இல்ல, ரெண்டு தடி பெருக்கிறது தான் ஸ்கொயர். 4 என்ன வரும்? 4 into 4 என்ன வரும்? 16. சரியா? அதே மாதிரி வித்த விலையை ஸ்கொயர் பண்ணுங்க. 5 into 5 25. நீங்க கவனமா எதை மைண்ட்ல வச்சுக்கணும்? இந்த ரெண்டே நம்பர் மட்டும் தான் இருக்கணும். பாருங்க, வாங்கின எண்ணிக்கை வித்த விலையா மாறி போச்சு. சரியா? வாங்கின விலை வித்த எண்ணிக்கையா மாறி போச்சு. இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணணும். சரியா? ரைட்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? எல்லாருமே தெரியும் உங்களுக்கு, ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணி மேத்தமெட்டிக்ஸா தான் போடுவாங்க. கண்டிப்பா இதுக்கு 2 to 3 minutes டைம் வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். சரிங்களா? ஆனா அப்படி போடாதீங்க. நான் சொல்லி தர ட்ரிக்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? 16 ரூபாய்க்கு வாங்கி 25 ரூபாய்க்கு வித்தாருன்னு அர்த்தம். சரியா? அப்ப 16 ரூபாயை நம்ம 100% வச்சுக்கணும். எப்பயுமே நம்ம அடக்க விலைய 100% வச்சுக்கணும். சரியா? லாப நட்டம் கண்டுபிடிக்கிறோம், ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம், லாஸ் கண்டுபிடிக்கிறோம்னா காஸ்ட் பிரைஸ நம்ம 100% வச்சுக்கணும். சரியா? இதுதான் காஸ்ட் பிரைஸ். இது என்ன அப்படின்னா விற்ற விலை செல்லிங் பிரைஸ். இப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப வாங்கின விலையோட வித்த விலை அதிகமா இருக்குன்னா நமக்கு கண்டிப்பா இதுல லாபம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4, 25, 9 ரூபாய் லாபம். சரியா? இந்த 9 ரூபாய் லாபம் என்ன சதவிகிதம்? அவ்வளவுதாங்க. சரியா? இப்ப சால்வ் பண்ணிருக்கீங்க தானே? நான் இப்படி கொண்டு வந்துட்டாவே உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும் தானே? இந்த கொஸ்டின் மார்க் டயகனல் என்ன பண்ணும்? கீழே போடணும். இதுல என்ன பண்ணும்? மேல பெருக்கணும். அவ்வளவுதாங்க. இப்ப நமக்கு எவ்வளவு சதவீதம் லாபம் தெரிஞ்சிடும். ஏன் லாபம் தானே? பாருங்க, வாங்கின விலை குறைவு, விற்ற விலை அதிகம். அப்ப கண்டிப்பா இதுல அவருக்கு லாபம் தான். அதுவே வாங்கின விலை வந்துட்டு அதிகமா இருந்து விற்ற விலை குறைவா இருந்துச்சுன்னா லாஸ், நட்டம்னு சொல்லணும். சரியா? இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. இது 4 வாய்ப்பில் அடிங்க. 4 வாய்ப்பு அடிச்சா 430, மேலேயும் 4 வாய்ப்பில் அடிக்கணும் 25. இப்ப 9 4 வாய்ப்பில் அடிக்க முடியாது, 25 4 வாய்ப்பில் பர்ஃபெக்டா அடிக்க முடியாது. அப்ப இன்ட்டு பண்ணிக்கோங்க. இன்ட்டு பண்ணிட்டு அடிச்சுக்கலாம். 9 25 என்ன வரும் அப்படின்னா 225 வரும். இப்ப 4 அடிங்க. 4 அடிச்சா என்ன வரும்? 20ல 4 எத்தனை தாட்டி இருக்கும்? 5 தாட்டி இருக்கும். 5 20. மீதி என்ன இருக்கும்? 2 இந்த பக்கத்துல போடணும், 5க்கு முன்னாடி போடணும். இப்ப 25,000. 25ல 4 எத்தனை தாட்டி இருக்கும்? 6 24 இருக்கும். மீதி என்ன இருக்கும்? 1 இருக்கும். சரியா? 1 இருக்குமா? 1. 1ல 4 அடங்காத புள்ளி வச்சுக்கலாம். சரியா? 1/4 அப்படின்னா கால்னு அர்த்தம். 1/4 அர்த்தம் கால். கால்னா 0.25 தசமத்துல சொல்லுவோம். டெசிமல் நம்பர்ல தசமம் என்ன சொல்லுவோம்? 0.25 சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா இந்த டி ஆப்ஷன். சரிங்களா? 56.25%. 56.25% தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியரா புரியுதுங்களா? நான் சொல்லி தர ட்ரிக்ஸ் நான் வச்சுக்கணும். சரிங்களா? நிறைய சம் நீங்க சால்வ் பண்ண உங்களுக்கு எல்லா ட்ரிக்ஸும் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். இதெல்லாம் எக்ஸாம்ல ரிப்பீட்டா கேட்கிற மாடல் தான். சரியா? நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ரைட்டுங்க. இப்ப அடுத்து பாருங்க. இது வந்து நம்பர் சிஸ்டத்தை பேஸ் பண்ண கொஸ்டின். சரிங்களா? கவனிங்க. if a 9-digit number 985x, இது வந்து xங்கிற ஒரு டிஜிட், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். 3678y is divisible by 72. இந்த நம்பரை நம்ம 72ஆல வகுக்கும் போது then the value of 4x minus 3y is, அப்ப 4x, அதாவது 4x என்ன அர்த்தம்? எதுவும் உங்களுக்கு சிம்பிள் கொடுக்கலனா இப்ப 4x சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? 4 பெருக்கல் x அர்த்தம். புரியுதா சொல்றது? 3y சொன்னாங்க என்ன அர்த்தம்? 3y 3 into y அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால நான் வச்சுக்கணும். நீங்க ரைட், எதுவும் சிம்பிள் கொடுக்கல அப்படின்னா அது பெருக்கல்ல இருக்கு. சரியா? அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்ப கவனிங்க பார்க்கலாம். இப்ப 985x 367y இத வந்துட்டு நம்ம 72ஆல டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். சரியா? ரைட். இப்ப 72ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் 9ஆம் வாய்ப்பாலையும் 8ஆம் வாய்ப்பாலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பரா தான் இருக்கணும். ஏன்னா 9 into 8 என்ன வரும்? 72 வருமா? அப்ப ஒரு நம்பர் வந்து 9ஆலையும் 8ஆலையும் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா அது என்னதுல டிவைட் ஆகும்? 72ஆல டிவைட் ஆகும். அல்லது 72ஆல அந்த நம்பர் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா 9ஆலையும் டிவைட் ஆகும், 8ஆலையும் டிவைட் ஆகும். அப்படி வச்சுக்கோங்க. சரியா? 72ஆல வகுப்படுதுன்னா இதாலையும் டிவைட் ஆகும், இதாலையும் டிவைட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க, ஒரு நம்பர் நம்ம 8ஆல வகுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த எண்ணோட கடைசி 3 இலக்கங்கள், இந்த கடைசி 3 இலக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 இலக்கங்கள் இது வந்துட்டு 8ஆல வகுப்பட்டுச்சு அப்படின்னா இந்த முழு எண்ணும் 8ஆல வகுப்படும். சரியா? அந்த கான்செப்ட்ல நல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். சரியா? வாய்ப்பாடு, கான்செப்ட், ட்ரிக்ஸ், ரெகுலர் பிராக்டிஸ், இந்த 4 விஷயமும் நீங்க ஸ்ட்ரிக்டா இந்த 60 நாளைக்கு ஃபாலோ பண்ணணும். சரியா? அப்பதான் உங்களால இதுல 20க்கு 20 கொஸ்டின் பர்ஃபெக்டா அட்டெண்ட் பண்ண முடியும். சரியா? அட்லீஸ்ட் ஒரு 16 கொஸ்டினுக்கு மேல நீங்க கரெக்டா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். சரியா? அதுல எது ஒண்ணு நீங்க கரெக்டா பண்ணினாலும் கண்டிப்பா உங்களால மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்ணவே முடியாது. சரிங்களா? ரைட். இதான் நீங்க பார்க்கலாம். ஏன்னா இப்ப இந்த 67, இந்த 67 வந்து நம்ம 8ஆல அடிக்க போறோம். 67 பாருங்க, கடைசி 3 இலக்கம் டிவைட் ஆனா போதும் இந்த முழு எண்ணும் வகுப்படும். சரியா? இப்ப 67 8ஆல வகுங்க. 67 வந்து 8ஆல வகுத்தா என்ன வரும்? 67. சரி, 6 8 இங்க ஒரு 8 மிஸ் பண்ணிட்டுனா இங்க 8 போட்டுக்கோங்க. அப்ப எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கலாம். 7 8 y மட்டும் எடுத்துக்கலாம். கடைசி 3 இலக்கம் அந்த 8 போட மறந்துட்டேன். அந்த 8 இருக்கு இல்லைங்களா, அந்த 8 போட மறந்துட்டேன். 8 போட்டுக்கோங்க. 7 8 y, இது 3 இலக்கம், கடைசி 3 இலக்கத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு 8ஆல வகுப்படுமா அப்படின்னு பார்க்கலாம். சரியா? 8ஆல வகுப்படணும் அப்படின்னா
7 வகுப்படாது. இப்ப 78 எடுத்துக்கலாம். 78 அப்படின்னா எத்தனை தாட்டி வரும்? 9 8 72 வருமா? இப்ப இங்க ஒரு 6 போட்டுக்கலாம். இப்ப 6y 6 இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா இருந்த 8ஆல வகுப்படுனா 64 இருந்தா தான் 8ஆல வகுப்படும் இல்லையா? 61 8ஆல வகுப்படாது, 62 8ஆல வகுப்படாது, 63 8ஆல வகுப்படாது, 64 8ஆல வகுப்படும். சரியா? அப்ப 64 முடிஞ்ச அளவுக்கு சின்ன நம்பரா போட்டா தான் நீங்க ட்ரை பண்ணணும். சரியா? அப்ப 64. இப்ப இந்த இடத்துல இந்த y இருக்க வேண்டிய இடத்துல 4 போட்டோம்னா இந்த 784ங்கிறது 8ஆம் வாய்ப்பாடுல வகுப்படும். அப்ப இந்த முழு நம்பருமே 8ஆம் வாய்ப்பாடுல வகுப்படணும். என்னவா இருக்கணும்? 9 8 5 x 3 6 7 8. இந்த y இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கணும்? 4 இருக்கணும். அப்ப y-யோட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா y-யோட மதிப்பு என்ன? 4. சரியா? உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒரு 10 செகண்ட்ல போட்டுடலாம். சரியா? கவனிங்க. அடுத்தது நம்ம x-ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த x-ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா இது 9ஆல வகுப்படுதான்னு பார்க்கணும். சரியா? 9ஆல வகுப்படுறதுக்கான ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டோம்னா இதோட கூடுதல், அதாவது டோட்டல் வேல்யூ சமேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இதோட சமேஷன் ஷுட் டிவைடட் பை 9. இதோட கூடுதல் 9ஆம் வாய்ப்பாடால வகுப்படணும். சரியா? இப்ப இதை கூட்டலாமா? இதை அப்படியே கூட்டுங்க. 9 8 17, 17 5 22, 22 இந்த 3 எடுத்துக்கலாம். 22 3 25, 25 6 31, 31 7 38, 38 8 46, 46 4 50. 50 கூட எதை சேர்த்தனா அந்த நம்பர் 9ஆல வகுப்படும் அப்படின்னா 50க்கு அடுத்த நம்பர் 9ஆல வகுக்கக்கூடிய நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்போ 54, ஆரம்போ 54. அப்ப 54 இருந்துச்சுன்னா அது 9ஆல டிவைட் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல x வேண்டிய இடத்துல எதை போட்டுக்கலாம்? 4 போட்டுக்கலாம். x இருக்க வேண்டிய இடத்துல எதை போட்டுக்கலாம்? 4 போட்டுக்கலாம். அப்ப x-க்கும் என்னதுன்னா 4. புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இப்ப நம்ம கேள்விக்கு வருவோம். என்னது கேள்வி? என்னது? 4x minus 3y. இதுதான் கேள்வி. சரியா? 4x என்ன வரும்? 4x 4 into 4 16 minus 3y என்ன வரும்? 3y 3 into 4 அப்ப 3y 12. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. அவ்வளவுதாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4. கிளியரா? புரியுதுங்களா? ரைட். அடுத்து போலாமா? இந்த கான்செப்ட் சொல்லி தரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. மற்றபடி உங்களுக்கு கான்செப்டும் ட்ரிக்ஸும் தெரிஞ்சுச்சுன்னா அந்த கொஸ்டின்ல ஒரு 10 செகண்ட் தான் அதிகபட்சம். சரிங்களா? நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணணும், ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி வாய்ப்பாடை படிச்சிடுங்க. சரிங்களா? ஒரு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்கன்னா மனப்பாடம் ஆயிரும். ஒரே தாட்டி படிச்சாலும் மனப்பாடம் ஆகாது. சரிங்களா? திரும்ப திரும்ப எழுதி பாருங்க. சரியா? எனக்கு அந்த ஷார்ட்கட் தெரியும், இந்த ஷார்ட்கட் தெரியும் சொல்லிட்டு வாய்ப்பாடுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. வாய்ப்பாட முடிஞ்ச அளவுக்கு டைரக்டா மக்கப் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு எழுதி பாருங்க. சரியா? ஒரு 100 தாட்டி எழுதி பாத்தீங்கன்னா மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆகும். சரியா? திருப்பி ரீகால் பண்ணுங்க. இன்னைக்கு படிக்கிறீங்களா? திருப்பி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு திருப்பி அதை ரீகால் பண்ணுங்க. திருப்பி ஒரு நாள் கழிச்சு அதை ரீகால் பண்ணுங்க. திருப்பி 2 நாள் கழிச்சு ரீகால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சம் போட ரீகால் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் ஆயிக்கும். சரியா? அது இருந்தாதான் உங்களால வந்துட்டு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. அடுத்தது on a certain sum of money the compound interest on the simple interest at a certain rate for 2 years are rupees 696.30. சரியா? இது நான் எக்ஸ்பிளனேஷன்ல ரொம்ப பெருசா மேத்தமெட்டிக்கலா தான் சால்வ் பண்ணிருப்பேன். சரி, அதை பார்த்து பயந்துடாதீங்க. சரி, அது கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு சால்வ் பண்ணி நம்ம டெக்னிக்கலிட்டி போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதை பார்த்து என்ன சார் இத்த சூடு இருக்குது, எப்படி சார் எக்ஸாம்ல போயிட்டு 20 செகண்ட்ஸ்ல போறதெல்லாம் பார்க்காதீங்க. நான் சொல்லி தர ட்ரிக்ஸை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ரைட். நீங்க பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல போட்டிருப்போம். சரிங்களா? பெருசா போட்டிருப்போம். அதை பார்த்து பயந்துக்க வேண்டாம். சரியா? ரைட். இங்க நீங்க இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 696.30 696.30. இது வந்துட்டு கூட்டு வட்டியில. தனி வட்டியில வந்து பாத்தீங்கன்னா 660 வருதான். சரியா? ஃபைண்ட் த பிரின்சிபல் அமௌண்ட். நம்ம என்ன கேட்கறாங்கன்னா அசல் தொகையை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்க, நீங்க சிம்பிள் ஆன்சர் டிவைட் பை 2 போட்டுக்கலாம். இப்ப 660 பாதியா பிரிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 330 வரும். ஆமா தானே? 660 பாதியா பிரிச்சா வரும் 330 வரும். சரியா? 330 தான் நமக்கு 660 வரும். அதே மாதிரி கூட்டு வட்டியில அதே அசலை போட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு அசலுக்கான வட்டி 660 வரும். ஆனா இந்த 660 வரல. ஏன்னா வந்துருக்கு பாருங்க 30 ரூபாய். எவ்வளவு? 36 ரூபாய் 30 பைசா. இதை விட இது எவ்வளவு அதிகமா இருக்கு? 36 ரூபாய் 30 பைசா இருக்கு. இந்த 36 ரூபாய் 30 பைசா எதுக்கு வந்துச்சுன்னா இந்த 330 வந்துச்சுல முதல் வருஷம், அதுக்கு ஒரு வட்டி வரும். அதான் கூட்டு வட்டி. தனி வட்டினா இங்கிலீஷ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பிரின்சிபலுக்கு மட்டும்தான், அதாவது பிரின்சிபல்னா தமிழ்ல அசல்னு சொல்லுவோம். அசலுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு வருஷமும் வட்டி வரும். அதுவே கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வட்டிக்கும் ஒரு வட்டி வரும். அதுதான் அதனாலதான் அது என்னன்னு சொல்றோம் நம்ம அப்படின்னா கூட்டு வட்டின்னு சொல்றோம். சொல்றது புரியுதுங்களா? இப்ப இந்த 330க்கு 36 ரூபாய் 30 பைசா வட்டி வந்திருக்கும். சரியா? அப்ப இந்த 330 ரூபாய் வந்து அசலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளவு வட்டி வரும்? 36 ரூபாய் 30 பைசானா அப்ப இந்த 330 ரூபாய், இந்த 330 ரூபாய் ஒரிஜினல் அசல் எந்த அசல இருந்து வந்திருக்கும்னு போட்டீங்கன்னா ஆன்சர் அவ்வளவுதாங்க. சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தேவையில்லை, காம்பவுண்ட் ஃபார்முலா தேவையில்லை, இன்ஸ்டன்டா ஆன்சர் சொல்லலாம் நீங்க. சரியா? நான் எக்ஸ்பிளனேஷன்ல ரொம்ப பெருசா போட்டிருப்பேன். சரியா? நம்ம
நம்ம டெக்னிக்கல் டீம் அதை ரொம்ப பெருசா போட்டிருப்பாங்க. நீங்க அதை பத்தலாம் பயந்துக்க வேண்டாம். ஒரே ஒரு ப்ரொபோர்ஷன் தான், இந்த ரேஷியோ தான். நான் முன்னாடி சொன்னல இந்த நேர்மாறல், அதை அப்ளை பண்ண முடிஞ்சு போச்சு. என்ன வரும்? 330 into 330 divided by 36.30. அவ்வளவுதாங்க. இதை அப்படியே சால்வ் பண்ணலாமா? இதை சால்வ் பண்ண என்ன வரும்? இந்த 2 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குன்னா மேல 2 0 சேர்த்துக்கலாம் நீங்க. சரியா, இதை எடுத்துக்கலாம். அப்ப இந்த புள்ளி எடுத்துலாம் நம்ம 30 வச்சுக்கலாம். சரியா, இது கேன்சல் பண்ணிடலாம். மேற்கொண்டு இதை 11ஆம் அமைப்பில் அடிங்க. இதை 11ஆம் அமைப்பில் அடிச்சு என்ன வரும்? 300 வரும். இது என்ன வரும்? 3 வரும். இது அப்படி அடிச்சுன்னா என்ன வரும்? 1 வரும், 10 வரும். அப்ப நமக்கான பிரின்சிபல் அசல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 into 300. 10 into 300 என்ன வரும்? 3000. அவ்வளவுதாங்க ஆன்சர். சரியா, அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 3000. சரிங்களா, ரைட்டுங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் பாக்கலாங்களா? 4 ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்கு அது வேணும்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் போடல. சரிங்களா, ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல ஃபுல்லாவே இருக்கும். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண சமங்க. At 8 AM, இது வந்து ட்ரெயின் பேஸ் பண்ண ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் சம். சரியா, at 8 AM a train starts its journey from station A to B at a speed of 40 km/h. 1 hour later, 1 மணி நேரம் கழிச்சு another train starts from station B towards station A at a speed of 50 km/h. சரியா, எப்படி வருதுன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ஏல இருந்து பிலயும், பில இருந்து ஏலயும் 2 ட்ரெயின் வருதுங்க. சரியா, ரைட். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல வருது அப்படின்னா both stations are the distance of 220. 2 நிலையத்துக்கும் நடுவுல உள்ள தூரம் வந்து 220 மீட்டர். இப்ப then at what time will they cross each other? எவ்வளவு நேரத்துல 2 ஒண்ணுக்கு ஒண்ணு கிராஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ரிலேட்டிவ் ஸ்பீட்னா தொடர்பு வேகம் அல்லது சார்பு வேகம்னு சொல்லுவோம். சரி, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது 2 கூட்டிக்கணும். அப்ப மொத்த வேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த வேகம் எவ்வளவுங்க? 90 கிலோமீட்டர். சரியா, இப்ப நம்மள கண்டுபிடிக்க சொல்றது என்ன? டைமுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். டைமுக்கான ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 220. ஆனா 220 கிடையாது. ஏன்னா ஒருத்தன் பாருங்க, இவன் 8 மணிக்கே கிளம்பிட்டான். அந்த ட்ரெயின் இவன் 8 மணிக்கு கிளம்பிட்டான். இந்த ட்ரெயின் கிளம்பி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெயின் கிளம்புதுங்க. சரியா, அப்புறம் 1 மணி நேரம் வந்துட்டு இது டிராவல் பண்ணிருக்கோம். 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கோம். 9 மணிக்கு தான் இந்த பி ட்ரெயின் வந்திருக்கும். அப்ப 1 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் இருக்கும்? மணிக்கு 40 கிலோமீட்டர் போறது. 1 மணி நேரத்துல எவ்வளவு போயிருக்கோம்? 40 கிலோமீட்டர் தான் போயிருக்கும். அப்ப நீங்க இந்த 220 இருந்து 40 கழிச்சிடணும். புரியுதா? 220 நீங்க வச்சுக்கூடாது. சரியா, அப்ப எவ்வளவு வரும்? 220 40 கழிச்சிட்டீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்? 150 வரும். சரியா, 150 டிவைடட் பை ஸ்பீடு போடணும். ஸ்பீடு இந்த இடத்துல நீங்க ரிலேட்டிவ் ஸ்பீடு போடணும். ரிலேட்டிவ் ஸ்பீட்னா சார்பு வேகம். சரியா, இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா 2 கூட்டிக்கணும், 2 ஸ்பீடையும். அதே சேம் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா 2 ஸ்பீடையும் கழிச்சிடணும். இதை மறக்கக்கூடாது. அப்ப இது 2 வந்து பாத்தீங்கன்னா எப்படி போகுது? ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போகுது. அப்ப 2 கூட்டிக்கோங்க. கூட்டினா என்ன வரும்? 90 வரும். அப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 2 hours வருங்க. அவ்வளவுதாங்க. சரியா, அப்ப 2 மணி நேரத்துல 2 என்ன பண்ணிக்கோ? மீட் பண்ணிக்கோ. இப்ப நம்ம கிட்ட எக்ஸாக்டா டைம் கேட்டிருக்காங்க. அப்ப டைம் கேட்டிருக்காங்கன்னா பாருங்க, இது கிளம்பி 1 மணி நேரம் கழிச்சு இது கிளம்புது. அப்ப 9 மணில இருந்தா 2 ட்ரெயினும் மூவ் ஆயிருக்கும். சரியா, 9 மணில இருந்தா 2 ட்ரெயினும் போக ஆரம்பிச்சிருக்கும். இது முன்னாடியே கிளம்பினாலும் 1 மணி நேரம் கழிச்சு தான் இது வருது. அப்ப 2வது ட்ரெயின் கிளம்பின டைம் 9 மணினா அது புறப்பட்டு 2 மணி நேரம் கழிச்சு தான் 2 மீட் பண்ணிருக்கோம். அப்ப எத்தனை மணிக்கு மீட் பண்ணிருக்கோம்னா 11 PM 11 AM காலை. PM இல்ல AM. அவ்வளவுதாங்க. சரி, இந்த ஒரு ஸ்டெப் எப்படி பண்ணணும் புரியுதுங்களா? அவ்வளவுதான். இது ஒண்ணுதான். அதுக்குதான் உங்களுக்கு வாய்ப்பாடு தெரியணும் இருக்கு. சரியா, வாய்ப்பாடு தெரிஞ்சீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். சரியா, தெரிஞ்சதுதான் நல்லது. தெரியாதீங்க மனப்பாடம் பண்ணிருங்க. சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்க. அடுத்தது 8வது கேள்வி பாருங்க. The ratio of the income of 2 persons 7:5ங்க. சரியா, 2 பர்சன் இருக்காங்க. அவங்களோட வருமானம் இன்கம் என்னன்னா வருமானம் 7:5ன்னு சொல்லிட்டாங்க. சரியா, அந்த ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டன்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் 9:7. அவங்க செலவு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 9:7 சொல்லிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவரு 1700 ரூபாய், இவரு 1100 ரூபாய் என்ன பண்ணா சேமிக்கிறாரு. சேவிங்ஸ், இதுதான் சேவிங்ஸ். எப்பயுமே பாருங்க, வருமானத்துல இருந்து சேமிப்பை கழிச்சீங்கன்னா செலவு கிடைக்கும், அல்லது வருமானத்துல இருந்து செலவை கழிச்சீங்கன்னா சேமிப்பு கிடைக்கும். சரிங்களா, ரைட். இப்ப பாருங்க, இது வந்துட்டு 1700ங்க, இது வந்துட்டு 1100ங்க. சரியா, இவர் வந்து 1700 ரூபாய் சேமிக்கிறாரு, இவர் 1100 ரூபாய் சேமிக்கிறாரு. சரிங்களா, 2 பர்சன்ஸ்ங்க. சரியா, எப்பயுமே இந்த மாதிரி விகிதம் வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணா 1 டைம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1 பங்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். சரியா, 1 பங்கு கண்டுபிடிச்சிட்டு என்ன கேட்கறாங்களோ அது கூட போய் நீங்க இன்டூ பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன கேட்கறாங்க? ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் இன்கம் ஆஃப் ஈச் பர்சன். இந்த மதிப்போட இந்த 1 பங்கு கண்டுபிடிச்சு இதோட இன்டூ பண்ணுங்க, அப்புறம் இதோட இன்டூ பண்ணுங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதாங்க. இப்ப கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப என்ன பண்ணா 1 பங்கு கண்டுபிடிக்க எப்பயுமே இந்த மாதிரி 2 ரேஷியோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது கிராஸ் என்ட்ரி பண்ணி டிஃபரன்ஸை கீழே போட்டுக்கோங்க. இப்ப என்ன வரும்? 50 45 7 49 45க்கும் 49க்கும். சரியா, 45 இது 49 டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னா 4. அதை கீழே போட்டுக்கோங்க. சரியா, அடுத்தது என்ன பண்ணணும்னா
பாருங்க இது இது இன்ட்டு பண்ணும், அதே மாதிரி இது இது இன்ட்டு பண்ணும் பண்ணி டிஃபரன்ஸை மேல போட்டுக்கணும், அவ்வளவுதான். டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு பங்கு, இது ஒரே ஒரு ஸ்டெப் போட்டீங்கன்னா ஒரு பங்கு வந்துருங்க. சரியா? இப்ப என்ன பண்ணலாம், 9 × 11 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 99. சரியா? 9 × 11 99, 9900 ரூபாய். அதே மாதிரி 17 × 7 போட்டீங்கன்னா என்ன வரும், 119 வரும். சரியா? 119 வரும், 119 வரும். இது என்ன வரும், இதை பெருக்குனீங்கன்னா 99 வரும். சரியா? அப்போ 11,900, அதுல இருந்து 9,900 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 2000 வரும். சரியா? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 2000 தான். அதை மைனஸ் பண்ணி பாருங்க, 0 0 இங்க 0 இங்க 2 வரும், 2000 வரும். இதை அப்படியே டிவைட் பண்ணி பாருங்க, டிவைட் பண்ணா வரும் 500 ரூபா வரும். அப்ப ஒரு பங்கு 500 ரூபாங்க. சரியா? இப்ப இவரோட இன்கம் சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இவரோட இன்கம் 7 பங்கு இன்கம் 7 × 500 போடுவீங்க. அப்ப என்ன கிடைக்கும், 3500 ரூபாய் கிடைக்கும். இப்ப இவரோட இன்கம் கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 5 × 500 போடுவீங்க. அப்ப இவரோட இன்கம் என்ன கிடைக்கும், 2500 ரூபாய் கிடைக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 3500 ரூபாய் 2500 ரூபாங்க. டி தான் இதுக்கான ஆன்சர், அவ்வளவுதாங்க. சரியா? இந்த ஒரு ஸ்டெப் கரெக்டா போடுங்க. சரிங்களா? மீதெல்லாம் நீங்க பெருசா போடணும்னு அவசியம் இருக்காது, ஒரு ஸ்டெப் கரெக்டா போட்டீங்கன்னா போதும். எப்பயுமே விகிதம் கேட்டாங்கன்னா ஒரு பங்கு கண்டுபிடிச்சிடுங்க, கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். சரியா? ரைட்டுங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க, அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்ங்க. ஆவரேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின். சரியா? கவனிங்க. In a class of 60 students there are 20 girls. சரியா? ஒரு வகுப்புல 60 மாணவர்கள் இருக்காங்க, அதுல 20 பேர் வந்துட்டு கேர்ள்ஸ் தான். who scored an average of 40 marks. அவங்க எவ்வளவு மார்க் எடுத்துட்டாங்க, சராசரியா 40 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க இந்த டெஸ்ட் ஒரு எக்ஸாம்ல. what is the average mark of the boys if the class average is 60 marks? அதாவது பசங்களோட அந்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, மொத்தமா வந்துட்டு 60 மாணவர்கள் இருக்காங்க, அதுல மாணவிகள் 20 பேரு, மாணவர்கள் வந்துட்டு 40 பேர் இருப்பாங்க. ஆமா தானே? மொத்தம் 60 பேர்னா கேர்ள்ஸ் வந்து 20னா பாய்ஸ் வந்து 40 தானே. அப்ப கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர் அப்படின்னா 20 பேர், பாய்ஸ் எவ்வளவு அப்படின்னா 40 பேர். இது புரியுதுங்களா? ரைட். எப்பயுமே உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்கம் சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, சேர்த்துனா என்னன்னா 2 பேருக்கும் பொதுவா சேர்த்து கொடுத்துட்டாங்க 60, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் தனித்தனி எண்ணிக்கையில கொடுத்துட்டாங்க. இதுல 20 கேர்ளு, அப்புறம் 40 பசங்க சொல்லலாம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி 40 பசங்க, மொத்தம் 60 பேர்ல 20 பேர் பெண்களா இருக்காங்கன்னா 40 பேர் என்னவா இருப்பாங்க, பசங்களா இருப்பாங்க. சரியா? அப்ப 2 தனித்தனியா கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆவரேஜ் வந்து சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா அலிகேஷன் அப்ளை பண்ணுங்க. சரியா? அலிகேஷன், மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன் சொல்லுவாங்க. இந்த ரூல் அலிகேஷன் ரூல் அப்ளை பண்ணுங்க. சரியா? இந்த 60 நடுவில் போட்டுங்க. 60ங்கிறது ஓவரால் சராசரி, இதை வந்துட்டு ஓவரால் இங்க போடணும். ஓவர் ஒட்டுமொத்த சராசரி. சரியா? இது வந்துட்டு யாரு அப்படின்னா கேர்ள்ஸ், இது யாரு பாய்ஸ். கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டோம், அடுத்து ரெண்டாவது யார் போட்டுக்கிட்டோம், பாய்ஸை போட்டுக்கிட்டோம். சரியா? இப்ப கவனிங்க, கேர்ள்ஸுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சராசரி என்ன சொல்றாங்க 40. இப்ப இந்த பாய்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதாங்க. இப்ப சம்ம எடுத்து எழுதிருக்கிறேன், அவ்வளவுதான். என்ன சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. சால்வ் பண்ணலாங்களா? ரைட். எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த நடுவுல போறோம்ல இந்த மதிப்பு, இந்த மதிப்போட ஒண்ணு சின்னதா இருந்தா கட்டாயமா ஒண்ணு பெருசா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த மதிப்போட ஒண்ணு சின்னதா இருந்தா இந்த மதிப்போட ஒண்ணு பெருசா இருக்கணும், அவ்வளவுதான். சரியா? இப்ப கவனிங்க, எப்பயுமே இங்க போடுறோம்ல இதை நம்ம எப்பயுமே என்ன எடுத்துக்கணும், ரேஷியோ எடுத்துக்கணுங்க. ரேஷியோ எடுத்துட்டு என்ன வரும் அப்படின்னா இது எத்தனை பங்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு ரேஷியோ எடுத்து என்ன வரும் அப்படின்னா இது வந்துட்டு 0 0 கேன்சல் பண்ணலாம். இது 1 பங்கு வரும், இது 2 பங்கு வரும் இல்லையா? அதாவது 20 40 எடுத்தோம்னா இது 1 பங்கு, இது 2 பங்கு. சரியா? இப்ப நல்லா கவனிங்க, இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன வருது, 20 வருதா? 20ங்கிறது 2 பங்குங்க. அப்ப 1 பங்கு என்னங்க வரும், 1 பங்கு 10 தானே வரும். 20ங்கிறது 2 பங்குனா இங்க 1 பங்கு தானே இருக்கு, 1 பங்கு அப்ப கண்டிப்பா என்ன வரும் 10. ஏன்னா இதுக்கு நம்ம என்னன்னு தெரியாது, ஏன்னா இந்த வேல்யூ தெரிஞ்சா அங்க இதுக்கு டிஃபரன்ஸ் இங்க போட்டலாம். ஆனா இதுக்கு தெரியும் தானே, இது கிராஸா தான் நம்ம பண்ணணும். சரியா? அந்த கிராஸா தான் பண்ணணும், பண்ணி இந்த டிஃபரன்ஸ் போட்டுட்டோம். இப்ப 2 பங்கு 20னா 1 பங்கு 10. அப்ப பாருங்க, இதோட ஒரு சின்ன நம்பர் இங்க இருக்குன்னா கண்டிப்பா இதோட பெரிய நம்பர் இருக்கணும். இதோட ஒரு பெரிய நம்பர் இங்க இருக்கணும்னா இந்த வேல்யூ இதோட கூட்டி இங்க போடணும். சரியா? அப்ப பசங்களோட சராசரி என்னன்னா 70, அவ்வளவு. இந்த கூட்டால மட்டும் கரெக்டா போடுங்க, ஆன்சர் வந்துடும். சரியா? பாருங்க, சின்ன நம்பர்னா இதை விட இதை கழிச்சுன்னா இந்த 60 20 கழிச்சுங்கன்னா அது வரும், இந்த 60ஓட இதை கூட்டினீங்கன்னா அது வரும். ஒரு பக்கம் கூட்டணும், ஒரு பக்கம் கழிக்கணும். சரியா? ரைட், அவ்வளவுதான். இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 70. பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ரைட். பெருசா நம்ம போட்டு ஈக்குவேஷன்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களால வித்தின் செகண்ட்ஸ்ல ஆன்சர் போட முடியும். சரி, ஒரு 10 செகண்ட்லேயே போட்டலாம் அந்த சம்முக்குலாம். சரியா? பிராக்டிஸ் பண்ணா நீங்களா 5 செகண்ட்ல போட்டுருவீங்க. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் போலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். சரியா? அதை நான் முன்னாடியே உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன்ல ஃபர்ஸ்ட்லயே. இதையும் இன்ட்டு பண்ணோம், அப்புறம் இது இன்ட்டு பண்ணோம், அவ்வளவுதான். பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 196 இன்ட்டு 196 டிவைடட் பை 784 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒய்க்கான ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அதாவது என்னன்னா y இன்ட்டு 784 ஈக்குவல் டு
196 இன்டூ 196. இப்ப இப்படி போட்டா என்ன பண்ணுவீங்க? ஒய்யை கண்டுபிடிக்கணும். பெருக்கல்ல இருக்கிறத இந்தாண்ட கொண்டு போனா என்ன ஆகும்? வகுத்துல போகும். 784. அவ்வளவுதான். இதை அப்படி கேன்சல் பண்ணுங்க. 7ஆம் வாய்ப்பால் அடிங்க. 7ஆம் வாய்ப்பால் அடிச்சா 130. இதுல 1 மீதி 1 வரும் 2. இது 7ஆம் வாய்ப்பால் அடிங்க. 230 மீதி 5 வரும் 8. அப்ப மேற்கொண்டு திருப்பி 7ஆம் வாய்ப்பால் அடிங்க. இது வந்து 130 மீதி என்ன வரும்? 7னா 4 42 630 வரும். இது 7ஆம் வாய்ப்பால் அடிங்க. 28. திரும்ப 4ஆம் வாய்ப்பால் அடிங்க. 4ஆம் வாய்ப்பால் அடிச்சா 430. இதை 4ஆம் வாய்ப்பால் அடிச்சா 730. இந்த 4ஆம் வாய்ப்பால் இது அடிச்சோம்னா 730. அப்ப 7 பெருக்கல் 7 தான் ஆன்சர். 7 பெருக்கல் 7 எவ்வளவு வரும்? 7 7 சார் 49. அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 49. அவ்வளவுதான். சரியா? இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? இது வந்து போட் அண்ட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட், கவனிங்க. அஜய் கேன் ரோ ஹிஸ் போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டர்னா நிலையான தண்ணீர்ல. சரியா? எந்த ஒரு அசைவும் இல்லாம அசைவற்ற நீர்னு சொல்லுவோம்ல, அதான் நம்ம ஸ்டில் வாட்டர்னு சொல்லுவோம். சரியா? at a speed of 6 km per hour. If the speed of the stream is 4 km per hour, how will he take to distance of 30 km downstream? சரியா? டவுன்ஸ்ட்ரீம்னா நீர் போற போக்குல போறோம்ல, நீரோட்ட போக்குல, அதை நம்ம டவுன்ஸ்ட்ரீம் சொல்லுவோம். அப்ஸ்ட்ரீம் என்ன சொல்லுவோம்னா எதிர் திசையில போறது. சரியா? இப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிள். என்னன்னா 30 கிலோமீட்டருங்க. இப்ப நம்ம கண்டுபிடிக்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, how will he take னா டைம் கேட்கறாங்க. சரியா? நேரம். சரிங்களா? நேரம் பாருங்க, எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்கறாங்க. அப்ப டைம் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடுங்க. டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டர். ஸ்பீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல கேட்கறாங்க? டவுன் ஸ்ட்ரீம்ல. டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா நீர் போற போக்குல, நீரோட்டம் போக்குல. இந்த ஆறோட சரி, அந்த ஆறுங்கிறது என்னன்னா படகோட வேகம். அது கூட இந்த 4 கூட்டிக்கணும். சரியா? கூட்டினா என்ன வரும்? 10 வரும். சரியா? இது வந்து டிஸ்டன்ஸ், இது வந்து ஸ்பீடுங்க. அப்ப என்ன வரும்? நமக்கு 3 hours வரும். அவ்வளவுதாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா டி ஆப்ஷன். சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின். The sum and the difference of the ages of 2 children is 33 and 3 respectively. What is the age of the elder one? சரியா? இதுவும் நீங்க ஒரு 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? படிச்சு முடிக்கும் போது ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? எல்டர்னு கேட்கும்போது உங்களுக்கு சம்னு என்னன்னா கூடுதல். சரியா? கூட்டுத்தொகை தான் நம்ம சம்னு சொல்லுவோம். சரியா? டிஃபரன்ஸ் என்ன சொல்லுவோம்? வித்தியாசம்னு சொல்லுவோம். உங்களுக்கு எப்பெல்லாம் கூட்டுத்தொகையும் வித்தியாசமும் கொடுக்குறாங்களோ அப்ப அந்த நம்பரை ரெண்டையுமே ஈஸியா சொல்லலாம். சரியா? பிக்கர் நம்பரை சொல்லணும்னா ரெண்டையும் கூட்டி 2ல வைக்கணும். ஸ்மாலர் நம்பர், அதாவது சின்ன நம்பரை சொல்லணும்னா ரெண்டையும் கழிச்சு 2ல வைக்கணும். அவ்வளவுதான். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? மூத்தவர் பிக்கரை கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டையும் கூட்டுங்க. 33 + 3 / 2 போடுங்க. அப்ப என்ன வரும்? 36/2. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 18. அப்ப 18 ஆண்டுகள் வந்து மொத்தத்தோட வயசு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸ்மாலர் கேட்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த சம்மையும், சம்னா டோட்டல், சம்மையும் டிஃபரன்ஸையும் ஆட் பண்ணி / 2 போடணும். அதே வந்துட்டு பிக்கரை கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிக்கர் வேல்யூவை சம்ல இருந்து டிஃபரன்ஸை மைனஸ் பண்ணிட்டு / 2 போடணும். அவ்வளவுதாங்க. சரிங்களா? இதனால நான் வச்சுக்கோ, மறந்துடாதீங்க. ரைட், அடுத்து பாருங்க. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு மென்சுரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்துட்டு M2 M2 இல்ல, இது M². எப்பயுமே நம்ம பரப்பளவு வந்துட்டு ஸ்கொயர்ல சொல்லுவோம். சரிங்களா? ரைட். கொள்ளளவை வந்துட்டு கியூபிக் யூனிட்ல சொல்லுவோம். அதை நம்ம நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? கான்செப்டும் நான் வச்சுக்கணும், ட்ரிக்ஸும் நான் வச்சுக்கணும். ரெண்டுமே நமக்கு தேவை. அப்பதான் நம்ம அக்யூரேட்டா அந்த டைம்குள்ள கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். கவனிங்க. A square path is surrounded by a path of uniform width 1.5 meter all around it. The area of the path is 225 meter. Find the perimeter of path. சரியா? அதாவது ஒரு சதுர பூங்கா இருக்குங்க. சரிங்களா? அப்படி ஒரு சதுர பூங்கா இருக்கு. சரியா? சதுர பூங்கா இருக்கு. அதை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான அகலம் அளவு கொண்ட 1.5 மீட்டர் பாதையால் சூழப்பட்டுள்ளது. சரியா? இதை பாருங்க, வாக்கிங் பாத். நம்ம பார்க்லாம் போனோம்னா இந்த கார்டன் சுத்தி வாக்கிங் பார்த்துருக்கோம். நிறைய பேர் ரன்னிங் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க, பாத்துக்கீங்க தானே? இதை வாக்கிங் பாத்துன்னு சொல்லுவோம், நடைபாதை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். இதோட அளவு என்னவா இருக்கு அப்படின்னா 1.5 மீட்டர் இருக்கும். இதோட அளவு 1.5 மீட்டர் இருக்கும். சொன்ன மாறிச்சா? 1.5 மீட்டர் இருக்கும். ரைட். இப்ப நம்ம என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? பாதையின் பரப்பு 250 சதுர மீட்டர். இதுல கரெக்டா கொடுத்துருக்காங்க சதுர மீட்டர்னா. இதுல வந்து ஸ்கொயர் மேல போடணும், M⁴ போடணும். ரைட். இப்ப பாருங்க, பூங்காவின் சுற்றளவு என்ன? இந்த பூங்காவோட சுற்றளவுனா அந்த 4 பக்கம். இப்ப நம்ம 4 பக்கம் சைடு வந்துட்டு நம்ம S வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. S வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப சைடு வந்துட்டு என்னன்னா எஸ்னா, இப்ப நம்ம 4 டைம் ஆஃப் சைடு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சுற்றளவுன்னு சொல்லுவோம். 4 சைடு, அதாவது 4S கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? இதை நம்ம என்ன சொல்லுவோம்? சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். சுற்றளவுனா ஒண்ணும் இல்லை, அந்த 4 பக்கத்தை கூட்டி சொல்றாங்க. இப்ப நம்ம இது 10ன்னு கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். 10 + 10 + 10 + 10.
சரிங்களா? சரி, இப்ப நம்ம கணக்கு எப்படி சால்வ் பண்றதுன்னு பாக்கலாங்களா? இதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த மாதிரி எப்பயுமே இந்த மாதிரி சதுர வடிவுல இருக்கிற இதுக்கு வந்து இது மாதிரி வாக்கிங் பாத் சொல்லிட்டு அந்த வாக்கிங் பாத்தை சொல்லுங்க, அந்த நடைபாதையோட பரப்ப சொல்லுங்க அல்லது சுற்றளவு சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். 4 டைம்ஸ் ஆஃப் வித், வித்னா அகலம். சரி, இந்த 1.5 தான் நம்ம வித்னு சொல்லுவோம். சரியா? 4 டைம்ஸ் ஆஃப் வித் இன்டூ எஸ், எஸ்ங்கிறது இந்த சைடு பக்க அளவு பிளஸ் வித். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏரியான்னு சொல்லுவோம். சரியா? இதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏரியா ஆஃப் வாக்கிங் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஏரியா ஆஃப் பாத். சரியா? அப்ப இந்த சம்ல ஏரியா ஆஃப் பாத் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் பாத் என்ன கொடுத்துருக்காங்க? 4 டைம்ஸ் ஆஃப் இது முதல்ல எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஏரியா ஆஃப் பாத் எடுத்துக்கலாம். 1.5. 4 டைம்ஸ் ஆஃப் 1.5 6. அப்புறம் எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் டபிள்யூனா என்ன வரும்? எக்ஸ் தெரியாது, டபிள்யூ வந்துட்டு என்னன்னா 1.5 ஈக்குவல் டு 225. சரி, அப்ப இது பேருக்கு நீங்க என்ன வரும்? 4 1 6 6 இன்டூ எஸ் இன்டூ ஆறு. இந்த எஸ் இன்டூ ஆறுனா 6x பிளஸ் அப்புறம் 6, இந்த 6ஓட இந்த 1.5 பெருக்கணும். அப்ப 6 1 என்ன வரும்னா 9 வரும். ஈக்குவல் டு 225 வரும். அப்ப 6 பக்கத்தோட அளவு என்ன வரும்னா 225. இந்த 9 பிளஸ் இருக்குல்ல, இதனால கொண்டு போய் மைனஸ் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 6 இது மைனஸ் பண்ணா 225 9ல கழிச்சிட்டீங்கன்னா 216 வரும். அப்ப 6x என்னன்னா 216. பாருங்க, நம்ம 4x கண்டுபிடிக்கணும். 6x எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 216. அதாவது 225 இருந்து 9 கழிச்சிருங்க. இப்ப ஈஸியா சொல்லிடலாமா? நான் எப்ப இப்படி கொஸ்டின் மார்க் போட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்? கொஸ்டின் மார்க் டயகனல் கீழே போட்டு மீதி ரெண்டையும் மேல போயிருக்கணும். சரியா? அப்ப என்ன வரும்? 4 இன்டூ 216 டிவைட் பை 6 போடுங்க. நமக்கு என்ன வந்துடும்? சுற்றளவு வந்துடும், ஆன்சர் வந்துடும். இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண என்ன வரும்? 330 3 18னா மீதி 3 6 36 வரும். அப்ப 4 இன்டூ 36 போடுங்க. 36 போட்டா என்ன வரும்? 4 12 சரி 2 30னா 72 144. 144 நம்மளோட சுற்றளவு என்ன யூனிட்ல இருக்கு? மீட்டர்ல இருக்கா? 144 மீட்டர். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 144 மீட்டர். சரியா? ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அவ்வளவுதாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? இது தெளிவா புரிஞ்சுச்சுங்களா? அந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க, இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். சரிங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப்ல வேற மாதிரி போட்டிருப்பேன். சரியா? அது வந்து மேத்தமெட்டிக்கலா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருப்பேன். ஆனா எக்ஸாம் பாயிண்ட்ல நம்ம மேத்தமெட்டிக்கெல்லாம் போக டைம் இருக்காது. சரி, ஒரு கொஸ்டின் 2 நிமிஷம் 3 நிமிஷம் போயினா மேக்ஸா போலாம். சரிங்களா? நம்ம ட்ரிக்கா போகணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டா தான் நம்ம டக்கு டக்குன்னு ஒரு 10 செகண்ட்ல ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். ரைட், அடுத்து பாருங்க 14th கொஸ்டின். P, Q and R entered in a partnership investing 35,000, 45,000, 55,000 respectively. சரிங்களா? ரைட், 3 பேரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. P இதுல என்ன நீங்க நான் வச்சோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இன்டூ டைம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கூட்டாண்மைன்னு சொல்லுவோம், பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? கூட்டாண்மைன்னு சொல்லுவோம். சரிங்களா? முறையை இதில் இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு கூட்டாண்மையில. சரியா? கூட்டாண்மை மை 2 மையா கூட்டாண்மையை துவங்கினார். சரி, பார்ட்னர்ஷிப் தான் நம்ம கூட்டாண்மைன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, இதுல எங்க ஆனுவல் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? ஓராண்டு. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனுவல், வருடாந்திர லாபம் அப்படின்னா ஓராண்டு 12 மாசம். சரியா? கவனிங்க, இது வந்து 35. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. 35 எடுத்துக்கோங்க, 45 எடுத்துக்கோங்க, 55 எடுத்துக்கோங்க. 35 இன்னொருத்தர் 45 இன்னொருத்தர் 55 எல்லாமே ஒரே ஆண்டு தான். அப்ப எல்லாத்தையுமே ஒன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒன்னு வரும்போது பொருள் ஒண்ணுதான், பொருள் ஒண்ணுதான். ஆனா ஆண்டுகள் வேறுபடுன்னு வச்சுக்கோங்க. இப்ப உதாரணமா முதல் நம்பர் இந்த Pங்கிற நம்பர் வந்துட்டு 2 ஆண்டு, அதே மாதிரி Qங்கிற நம்பர் வந்துட்டு 3 ஆண்டு, Rங்கிறது வந்து 1 வருஷம் தான் இருக்காரு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த காலத்தை போட்டாகணும். இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டைமையும் பெருக்கணும். பெருக்கினாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? லாப விகிதம் கிடைக்கும். சரியா? அப்ப இதுல ஒண்ணு இருக்கிறதுனால பெருக்கினாலும் எதுவும் மாறுபட போறது இல்லை. சரி, அதை அப்படியே ரேஷியோ எடுத்துக்கலாம். எடுத்துட்டா 5 அடிங்க 7 பங்கு, இது 5 அடிங்க 9 பங்கு, இது 5 அடிங்க 11 பங்கு. சரியா? இந்த 3ஐயும் கூட்டினோம்னா அதுதான் மொத்த லாபத்துக்கு சமம். இந்த 3ஐயும் கூட்டுங்க. 7 9 7 9ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 16. 16ஐயும் 11ஐயும் கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும்? 16 11 27 வரும். 27 வரும். அப்ப 27 டிவைட் பண்ணுங்க. ஒரு பங்கு கண்டுபிடிங்க. ரேஷியோ சம் தான். ரேஷியோ சம்னா நீங்க ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட், இப்போ நீங்க அப்படியே 27 டிவைட் பண்ணுங்க. 27 டிவைட் பண்ண என்ன வரும்? இதை அடிச்சீங்கன்னா 130 வரும். அப்புறம் மீதி என்ன வரும்? ஒரு 13 வரும். 135 135 5 30 வரும். 0 0 1500 வருங்க. 1500. அப்ப 7 பங்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1500 எதோட பெருக்குனீங்க அப்படின்னா இவருக்கு வந்துட்டு 7 5 105. சரியா? அப்ப இவருக்கு என்ன வரும் அப்படின்னா 10,500. இங்க 15 பேருக்கு 1500. சரியா? 9 5 135. 13,500. 13,500. இவருக்கு 10,500. இவருக்கு இந்த இடத்துல 1,500 இன்ட்டு பண்ணுங்க. இதுக்கு என்ன வரும்னா 1 லட்சத்தி இல்ல 16,500. 16,500. அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன். சரியா? டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன். ரைட்டுங்களா? ரைட். இப்ப அடுத்து பாருங்க
when a number is increased by 40%, ஒரு நம்பர் வந்து 40% அதிகரிச்சா it becomes 125% of itself. சரியா? எப்பவுமே பர்சன்டேஜ் சொல்லும் போது அந்த ஒரிஜினல் நம்பரை நம்ம 100% வச்சுக்கணும். இப்ப 40 கூட்டும் போது அது 125 மாறி போச்சுன்னா 100 இருந்தது இப்ப 125 ஆறி போச்சு. அப்ப எத்தனை பர்சன்ட் கூடி இருக்குன்னா 25% கூடி இருக்கு. சரி, அந்த 25% எதனால கூடிச்சுன்னா 40 கூட்டினதுனால. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா வாட் இஸ் த நம்பர்னு கேக்குறாங்க. அப்ப அந்த நம்பர் 100% தான் இருந்திருக்கும். என்னன்னு கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். நான் எப்ப இப்படி போறேன், நீங்க என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க் டயக்ராம்ல கீழே போடணும், மீதி ரெண்டையும் மேல என்ட்ரி பண்ணணும். அப்ப 100 பெருக்கல் 40 வகுத்தல் 25. அப்படியே அடிங்க, அடிச்சா 4 4 16, அப்ப 160. அந்த நம்பர் என்னவா இருக்கும், அந்த நம்பர் என்னவா இருக்கும், 160 இருக்கும். அவ்வளவுதாங்க. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்றாங்க, ஹரி சஃபர்ட் எ லாஸ் ஆஃப் 8%. சரியா? ஹரி ஒரு பொருளை விட்டதன் மூலம் 8% இழப்பை சந்தித்தார். சரியா? நட்டமாயி போச்சு. பை செல்லிங் an article, if he had sold it for ₹300 more. சரியா? அதுவே அவர் 300 ரூபாய் அதிகமாக வச்சிருந்தாருன்னா he would have made a profit of 4%. சரியா? அப்ப பாருங்க 8% இழப்பு ஏற்பட்டது போக 4% லாபம் வந்துருச்சு. அப்ப பாருங்க 8% இழப்புனா அவருக்கு எவ்வளவு வந்திருக்கும், 100 ரூபாய் முதலீடு பண்ணா 92 ரூபாய் வந்திருக்கும். 4% ப்ராஃபிட்னா எவ்வளவு வந்திருக்கும், 100 ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தாருன்னா 104 ரூபாய் வந்திருக்கும். அப்ப 92 ரூபாய் கிடைக்காம இப்ப 104 ரூபாய் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு கூடி இருக்கு, 92 ரூபாயில இருந்து 104 ரூபாய்க்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. 92 ரூபாய்க்கும் 104 ரூபாய்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. இது ரெண்டையும் கூட்டுங்க. இந்த 8 கூட்டிங்கன்னா அதே தான் அந்த வித்தியாசம் வரும். சரியா? 12 வரும். இந்த 12% தாங்க இந்த 300 ரூபாய். சரியா? அந்த 12% 300 ரூபாய் அப்படின்னா 12% 300 ரூபாய் அப்படின்னா நம்ம என்ன கேட்டிருக்காங்க, அவர் சிபிஐ கண்டறியும். சிபிஐனா ஒண்ணும் இல்ல, அசல் விலை, காஸ்ட் பிரைஸ். சரியா? காஸ்ட் பிரைஸா கண்டுபிடிங்க. காஸ்ட் பிரைஸ் நம்ம எப்பயும் 100% வச்சுக்கணும். போட்டீங்கன்னா ஆன்சருங்க. நான் எப்ப எப்படி போறேன், நீங்க என்ன பண்ணணும், இதை வகுத்தல்ல போடணும், இது ரெண்டையும் பெருக்கல்ல போடணும். சரியா? 100 கொஞ்சம் ஒரு 100 சம வரைக்கும் அது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களே இந்த ஸ்டெப்ல நீங்களே வேணாம்னு இருக்கீங்க, டைரக்டா இதே போட்டுருங்க. எதை வகுக்கணும் எதை பெருக்கணும் உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். சரியா? அந்த புரியறதுக்காக தான் நான் ஒரு தடவை சொல்றேன். சரியா? காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதை அடிங்க, அடிச்சுங்கன்னா என்ன வரும், 230 வரும். இதுனா 50 வரும். திரும்ப இது அடிச்சுன்னா 25 வரும். 25 100 என்ன வரும்னா 2500 வரும். அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500. இது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ரைட். அதே மாதிரி லைக் போட யோசிக்காதீங்க. சரிங்களா? நான் சொல்லி தரது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் ஒரு 20 சம் சொல்லி தரேன்னா அதுல கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 சமாச்சும் புதுசா தான் இருக்கும். சரிங்களா? ஒரு 30 ஒரு இந்த வீடியோ மட்டும் லைக் போட்டு அடுத்த வீடியோ அப்படி பாக்கிறதோட இருக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு கோஆபரேட் பண்றீங்களோ, எங்களை சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நானும் அதிக வீடியோ போடுவேன். சரிங்களா? அடுத்த வீடியோக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, எத்தனை சம், 17வது சம். The ratio of boys and girls in the class are 4:5. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்னவா இருக்காங்கன்னா 4:5 இருக்காங்க. If 4 new boys are included in the class, then the number of boys increased by 20%. பாருங்க 20% இன்க்ரீஸ் ஆகி போச்சு 4 பசங்க சேர்ந்தனால, அல்லது 4 பசங்க சேர்ந்தனால 20% இன்க்ரீஸ் ஆகி போச்சு. ரெண்டு ஒண்ணுதான். இப்ப 4க்கு 20% கண்டுபிடிங்க. 4க்கு 10% என்னன்னா பாருங்க, எப்பயுமே ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப உதாரணமா 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 100% வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதோட 10% சொல்லுங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, 0.7 தாங்க இதோட 10%. அதே வந்துட்டு 8ங்கிறது வந்துட்டு 100%, இதோட 10% சொல்லுங்கன்னா 0.8, அவ்வளவுதாங்க. இப்ப இதோட 20%, 8ஓட 20% சொல்லுங்கன்னா அந்த 0.8 30 பண்ணீங்க என்ன வரும், 1.6 வரும். அப்படியே 0.8 1.6 வரும். சரியா? இப்ப 65 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட 10% சொல்லுங்கன்னா 6.5. இதோட 20% சொல்லுங்கன்னா 6.5 6.5 கூட்டினீங்கன்னா என்ன வரும், 13 வரும். சரி, 13 சொல்லணும். சொல்றது புரியுதுங்களா? ரைட். இப்ப இந்த சம் சால்வ் பண்ணலாமா? பாருங்க 20% அப்படின்னா 4க்கு 20% என்ன வரும், 10% 0.4 வரும். 20% என்ன வரும்னா 0.8 வரும். இந்த 0.8ங்கிறது தான் எதுக்கு சமம் அப்படின்னா 4க்கு சமம். இப்ப நம்ம என்ன கேட்கறாங்கன்னா 5, அதாவது கேர்ள்ஸ் எண்ணிக்கை கேட்கறாங்க. பாருங்க ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ்ங்கிறது என்ன, 5 பங்கா? அப்ப 0.8 பங்குங்கிறது 4னா 5 பங்குங்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான், ஆன்சர் வந்துடும். இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான். கொஸ்டின் மார்க் டயக்ராம்ல கீழே போடுங்க, மீதி ரெண்டையும் மேல என்ட்ரி பண்ணுங்க. 5 × 4 / 0.8. சரியா? இப்ப என்ன பண்ணலாம், 0.8னா இந்த புள்ளியை கேன்சல் பண்ணா கீழேயும் 10 மேலையும் 10 பெருக்கீங்க. எனக்கு அப்படியே 4ல 0.8 வந்துட்டு 5 தெரியும். ஆனா சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, கொஞ்சம் குழப்பமா இருக்கும். சரியா? இது எப்படி இந்த தசம எண்ணை வந்து சால்வ் பண்றதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதனால இப்படி பண்றேன். 5 5 25. அப்ப நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கேர்ள்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. சரிங்களா? ட்ரிக்ஸ் தெரிஞ்சா ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல போடுற சமா தான் இருக்கும். சரிங்களா? நீங்க 20 சமயமே 10 நிமிஷத்துல போட்டுடலாங்க, அந்த மாதிரி தாங்க இருக்கும். சரிங்களா? பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கூட கண்டிப்பா 20 நிமிஷத்துல 20 சமயம் போட்டுடலாம். சரியா? சரி, 5 நிமிஷத்துல 20 சமயம் போட்டுடலாம். கவனிங்க, அடுத்து பாருங்க. A bag contains 2 rupees, 5 rupees, 10 rupees coinsங்க. In the ratio 7, 5, 7, 8 amounting to the total of 1250ங்க. The number of 5 rupees 5 coins in the bags are. 5 ரூபாய் காயின் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. சரியா? பாருங்க, இங்க கொடுத்தது அந்த ருப்பியோட வேல்யூ கொடுத்தாச்சு.
இங்க கொடுத்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்டோட இதை கொடுத்தாச்சு சரிங்களா. இங்க வந்துட்டு இந்த ரேஷியோ வந்துட்டு இது கொடுத்துட்டு இங்க வந்துட்டு அமௌண்ட் கொடுத்தாங்க, டோட்டல் அமௌண்ட். இங்க காயின்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டு இங்க அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த காயினோட ரேஷியோவை அமௌண்டோட ரேஷியோ மாத்தணும். காயின் ரேஷியோ இருக்கு இல்லைங்களா, காயின் ரேஷியோ நீங்க என்னவா கன்வெர்ட் பண்ணணும், அமௌண்டா மாத்தணும். இப்ப நம்ம கிட்ட காயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி அமௌண்டா மாத்துவோம். இப்ப 10 ரூபாய் காயின்ஸ் வந்துட்டு அங்க 7 காயின் இருக்கு அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க, 10 × 7 இல்லையா, அப்பதான் 70 ரூபாய் கிடைக்கும் இல்லையா. இப்ப 5 ரூபாய் காயின் வந்துட்டு என்கிட்ட ஒரு 10 இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 5 ரூபாய் காயின் × 10ன்னு போடுவீங்க, அப்ப 50 ரூபாய் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணும், பெருக்கணும் சரியா. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மதிப்பையும் இந்த காயினையும் பெருக்கணும் சரியா. பெருக்கினாதான் நமக்கு என்ன கிடைக்கும், அமௌண்டோட ரேஷியோ கிடைக்கும். பெருக்கலாமா. இப்ப 2 × 10 2 × 10 பாருங்க, இந்த ருப்பிக்கு ஈக்குவலண்டா இந்த விகிதத்தை தான் பெருக்கணும். ரெண்டாவதா இருக்கிறதுக்கு ரெண்டாவது தான் பெருக்கணும், மூணாவதா இருக்கிறதுக்கு மூணாவதா தான் பெருக்கணும். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் சரியா. அப்ப 2 × 5 = 10. இது என்னன்னா 5 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின்ல, இது வந்து 2 ரூபாய் காயின்ல சரியா. அடுத்தது 7 × 5 7 × 5 35 என்ன அப்படின்னா 5 ரூபாய் காயின்ல. அடுத்தது 10 × 8 10 × 8 எதுன்னா 10 × 8 எதுனா 10 ரூபாய் காயின்ல சரியா. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா அதை எதுக்கு சமம் அப்படின்னா இந்த 1250 சமம் சரியா. அப்ப நம்ம ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும் ரேஷியோனாவே. அப்ப என்ன பண்ணும், 1250 டிவைடட் பை 3 கூட்டுங்க, 90 + 35 125. இது அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு பங்கு வந்துட்டு 10ங்க. இப்போ ஒரு பங்கு 10னா நம்ம என்ன கேட்கிறாங்க, நம்ம கேட்கிறாங்க 5 rupees காயின் கேட்கிறாங்க. 5 rupees காயின் எத்தனை பங்கு, 7 பங்கா. இது 7 பங்கு தானே. அப்ப 7 பங்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 7 × 10 என்ன வரும்னா 70 ரூபாய், 70 காயின்ஸ் வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 70ங்க. கிளியருங்களா, தெளிவா புரியுதுங்களா, ரைட்டுங்க. இப்ப அடுத்து பார்க்கலாங்களா. அடுத்தது பாருங்க டைம் அண்ட் ஒர்க் என்ன சொல்றாங்க. பியும் கியூவும் கம்ப்ளீட் யுவர் ஒர்க் இன் 9 days and 15 days. இஃப் தே ஒர்க் டுகெதர் ஃபார் 3 days, ரெண்டு பேரும் சேர்ந்து 3 நாள் பண்றாங்க, then in how many days will the remaining work be completed by Q alone? அப்ப Q மட்டும் தனியா அந்த வேலையை முழுசும் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும், அந்த மீதி உள்ள வேலையை முழுசும் சரியா. மீதி உள்ள வேலையை முழுமையா அவர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப பாருங்க இதுல வந்துட்டு டைம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, 9 நாள். இது யாரு, பி. இது கியூ எவ்வளவு இருக்குன்னா 15 நாள் சரியா. இது அப்படியே மாத்துங்க, நமக்கு 1 day ஒர்க் கிடைச்சிடுங்க, அவ்வளவுதாங்க. 1 day ஒர்க் கிடைச்சிடும் சரியா. எப்பயுமே நம்ம டைமை கண்டுபிடிக்கணும், டோட்டல் ஒர்க் டிவைட் பை 1 day ஒர்க், அது மறக்கவே கூடாது. டோட்டல் ஒர்க் டிவைட் பை 1 day ஒர்க், 1 day ஒர்க். இதனால நான் வச்சுக்கோங்க, டோட்டல் ஒர்க்கை 1 day ஒர்க்கா டிவைட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டைம் கிடைக்கும் சரியா. இது அப்படியே மாத்தினீங்கன்னா இங்க 15 வரும், இங்க 9 வரும். இது அப்படியே ரேஷியோ எடுங்க, ரேஷியோ எடுத்தா என்ன வரும், இது 5 பங்கு வரும், இது 3 பங்கு வரும் சரிங்களா. இப்ப இதை பெருக்குனீங்கன்னா இதான் மொத்த ஒர்க்குங்க. 9 × 45 யூனிட்ஸ்னு வச்சுக்கோங்க, 45 வேலை சரியா. இப்ப 45 வேலை தான் இவங்க 2 பேரும் பண்ண போறாங்க. ஆனா இதுல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 வேலை செய்வாங்களா, சேர்ந்து 3 நாள் பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாங்க, 24 யூனிட் முடிச்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணா 45ல 24 கழிச்சிருங்க. அப்ப 24 கழிச்சா மீது என்ன இருக்கும், 21 யூனிட் இருக்கும். இந்த 21 யூனிட் தான் யாரு பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வெளியே போயிட்டாங்க. இஃப் தே ஒர்க் டுகெதர் தென் how many days will remaining work be completed by Q? Q மட்டும் தான் தனியா பண்ண போறாரு. Q எவ்வளவு பண்ணுவாருன்னா ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ணுவாரு, அதை 3 நாள் டிவைட் பண்ணுங்க. 3 நாள் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 7 நாள் வரும். மீதி இருக்கிற மொத்த வேலை 21 யூனிட். Q பண்ணக்கூடிய ஒரு நாள் வேலை என்னன்னா 3 யூனிட். 21 3 நாள் வகுத்தீங்கன்னா என்ன வரும், 7 days வரும். அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 7 days சரிங்களா. ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. ரைட், லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. Find the volume of the cylinder whose radius of base is 5 cm and the height வந்து 7 cm. radius வந்துட்டு 5 cm, height வந்துட்டு பாத்தீங்கன்னா 7 cm. இப்ப இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லுவோம், வால்யூம் கண்டுபிடிக்க πr²h ன்னு சொல்லுவோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன சொல்லுவோம், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr² ன்னு சொல்லுவோம் இல்லையா. πr²h ன்னு சொல்லுவோம், πr²h. அப்ப πr²h அங்க ஆன்சர்லாம் பைல தான் இருக்கு. அப்ப பைய அப்படியே போட்டுக்கோங்க சரி. ஆறுங்கிறது நமக்கு சம்பளம் கொடுத்தாச்சு, 5² என்ன வரும், 25 வரும். ஹெச்ங்கிறது என்ன வரும், 7 வரும். அவ்வளவுதான். அப்ப 7 25 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 175 சரிங்களா. அப்ப 175 பைய அப்படியே போட்டுக்கோங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 175 cm3. இதெல்லாம் மேல போடணும், மேல வரும் கியூப், இது மேல பவர்ல வரும் சரியா, கியூபிக் யூனிட். எப்பயுமே நம்ம வால்யூமா கியூபிக் யூனிட்ல தான் சொல்லணும் சரிங்களா. ஓகேங்க. இப்ப இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க சரிங்களா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அருண் அகாடமி சேனலை பாக்குறீங்களான்னு சரி, அல்லது ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா உடனே இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
சரிங்களா? சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. சரிங்களா? ரைட்டுங்க. அடுத்ததா நீங்க இந்த இது கொஸ்டின்ஸை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை நாங்க பிடிஎஃப் ஷேர் பண்ணிருக்கோம், நீங்க அதில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனலுங்க.